ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் இந்த அஞ்சலி பண்ண ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாசிலாமணியும் அஞ்சலிக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு மாசிலாமணி ஃபோன் பண்ணி, இங்கே பாருமா, சம்மந்திங்கிட்ட என்னால் பேச முடியல, அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணம்மா. நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் சொல்கிறாங்க நம்ம மாசிலாமணி. நம்ம இலக்கியா, இங்கே பாருங்க மாமா, இதுக்காக ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. நான் இந்த வீட்டோட மானத்தையே காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மாமா, அதனால தான் இந்த அஞ்சலி பண்ணதை எல்லாம் தாங்கிட்டு இப்போ இந்த வீட்டை ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா சொல்கிறேங்க. நம்ம மாசிலாமணியா, சரிம்மா கீட்டை விடுமா, இதில் அஞ்சலியோட இது எல்லாமே அஞ்சலிக்கு தேவை தான், அவள் பண்ணதுக்கு அவள் அனுபவிக்கிறா, விடுமான்னு சொல்லிட்டு நம்ம மாசிலாமணியும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சாப்பாடு எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அந்த டைமில் நம்ம பைரவியும் உட்காடுறாங்க. நில்லுங்க, ஏன் எங்கே உட்காடுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். நம்ம பைரவியா, என்னடா இது கார்த்திகா, இது நம்மளை எல்லாருமே வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இந்த பைரவிக்கு ஏற்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு எல்லாரும் இருந்தும் கூட இல்லாத ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பைரவி திருந்தணும். இவ பண்ண ஃப்ராடு வேலை எல்லாருமே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பைரவிக்கு இப்போ தான் தோணும், நம்ம பண்ணோம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணோம், இப்போ பாரு நம்மளை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. என்னை மன்னிச்சிட்டு இலக்கியா, உறவுனா என்ன, பாசம்னா என்னன்றது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி பார்த்திங்கன்னா இலக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைரவியும் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு துணையாக நிற்க போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக், கௌதம், இலக்கியா எல்லாரையுமே பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இறங்க போகிறாங்க, கம்பெனியோட வேலையில் இறங்க போகிறாங்க. இப்போ கம்பெனிக்கு போன உடனே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேலைன்னு போனால் ஒரு பிரச்சனைன்னு வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி தாங்க நம்ம இலக்கிய இவ்வளோ நாளாக வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் அப்படி தாங்க போக போகிறாங்க. நம்ம வீட்டில் ஜானம்மா, நம்ம கௌதம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவேசமாக இருக்காங்க இந்த அஞ்சலி மேலே. இந்த அஞ்சலி மட்டும் இவங்க கண்ணில் பட்டாங்க, அவ்வளோதாங்க, என்ன நடக்குன்றதே தெரியாது. சரி வாங்க, என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.